82 வயதான ஓய்வு பெற்ற பாதிரியார் ரெவ்சு பர்க்பீட் ஜஸ்ட் ஸ்டாப் ஆயில் போராட்டத்தில் பங்கேற்றதால் மதச் சடங்குகளை நடத்தும் உரிமையை இழந்துவிட்டதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார். போராட்டத்தின் போது லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நூலகத்தில் மேக்னா கார்ட்டாவை சுற்றியுள்ள கண்ணாடியை சேதப்படுத்தியதற்காக ரெவ்சு பர்க்மீட் மே மாதம் கைது செய்யப்பட்டவர் விசாரணைக்காக காத்திருக்கிறார். தொடர்ந்து மறைபணியாற்ற அனுமதி மறுக்கப்படுவதாக வருத்தத்துடன் கூறினார். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் சக பயணி ஒருவரால் தான் தள்ளப்பட்டு தாக்கப்பட்டதாக கர்ப்பிணி பெண் 35 வயதான பருல் பட்டேல் 11 வார கர்ப்பமாக இருந்தார். அவர் தனது கணவருடன் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து லண்டனுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது பயணிகள் விமானத்தில் இருந்து இறங்கும்போது அவரை பயணி ஒருவர் முன்னால் தள்ளிவிட்டார். தவறுதலாக நடந்த சம்பவம் என்று நினைத்து மன்னிப்பு கோரிய விமான நிர்வாகம் ஒரு ஷாம்பெயின் போத்தலை வழங்கி பிரச்சனையை முடிக்க பார்த்துள்ளது. வெள்ளியன்று தெருக்களில் ஒரு கவச வாகனம் சென்றதால் லண்டன் வாசிகள் திகைத்து போனார்கள். இந்த வாகனம் மார்க்கெட்டிங் ஸ்டண்டிற்காக வாடகைக்கு எடுக்கப்பட்டது. கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டதால் அதன் குழுவினர் டிரைவ் செல்ல முடிவு செய்தனர். கவச வாகனம் வே யூஸ்டன் சாலை, கிரேட் போஸ்ட்லேன் தெரு, பின்னர் மேரிலே போன் ஹை ஸ்கிரீட், பேக்கர் தெரு, ஆக்ஸ்போர்ட் தெரு வழியாக சென்றபோது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆவலுடன் வேடிக்கை பார்த்துள்ளனர். உக்ரைனுக்கு சுமார் 100 கவச வாகனங்களை விற்ற டேங்க்ஸ் அலாட் என்னும் நிறுவனத்திற்கு சொந்தமானது இந்த வண்டி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்டர்ஷாட்டில் வீசிய சூறாவளியின் தாக்கத்தால் இங்கிலாந்தின் தெற்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. வானிலை அலுவலகம் கொடுத்த எச்சரிக்கைப்படி இந்த வார இறுதியில் புயல் மற்றும் கனமழைக்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சனிக்கிழமையன்று வேல்ஸின் மத்திய மற்றும் தெற்கு இங்கிலாந்து முழுவதும் கடுமையான மழை, ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றும் வீசும் அபாயம் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமைக்குள் கனமழை வலுக்கும் என்று கூறினர்.